நீல மாம்பழம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அதுலேருந்து எடுத்து வச்ச மாங்கொட்டை இப்போ வந்து நெருப்பில் சுட்டுட்டு அது உள்ள பருப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ வந்து கேஸில் வந்து இது வந்து ரொம்ப காஞ்சி போகிற அளவுக்கு விட்டுறக்கூடாது. ரொம்ப காயாமல் கொஞ்சம் பதமாக இருக்கிறப்பயே, ஈரமாக இருக்கிறப்பயே நம்ம சுட்டோம்னா சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த ஈரப்பதம் இருக்கும்போது வெந்துடும், நல்லா வெந்துக்கும் உள்ள கொட்டை. நம்ம வந்து இது ரொம்ப காய போட்டோம் அப்படின்னா அது கடிக்கும் போது கடாருங்கும். இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தாங்க பண்ணணும். நல்லா அப்படி வந்து கொஞ்சம் இது மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சோன்னா என்ன பண்ணணும்னா நம்ம சிம்மில் போட்டுறணும். இல்லைன்னா அப்படியே பிடிச்சிட்டு இந்த மேல் தோல் வந்து உங்களுக்கு உட்டு மாதிரி தானே அப்படியே வந்து கடன்னு எரிஞ்சு போயிடும். உள்ள விதை வந்து தீஞ்சு போயிடும். இது எப்படியும் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும். இதை நம்ம வச்சுட்டு என்ன பண்ணலாம், அப்படி அடுத்த அடுப்பில் நம்ம வேறு ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இதையும் நம்ம கவனிச்சிக்கலாம். சுட்டுட்டோம் பாருங்க, உள்ள வந்து இது வெந்துருச்சு. இது வந்து உள்ள எப்படி இது வெந்திருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, இப்படி தான் இருக்கும். தோல்லாம் எப்படி வருது பாருங்க. இது காஞ்சி போயிடுச்சுன்னா கடார்னு இருக்கும். இது நல்லா அழகாக பதமாக வெந்திருக்கு. அப்படியே வந்து கிழங்கு மாதிரி இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு மாதிரி ஒரு லைட்டாக ஒரு துவர்ப்பு இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து குழம்புலேயே போட்டு சாப்பிட்லாம். வந்து மாங்காய் மீன் குழம்புல, புளிக்குழம்புல, சாம்பார்லாம் போடும்போது அப்படியே இந்த நீளத்தை மட்டும் இந்த விதையோடு வெட்டி போட்டுடலாம். வந்து குழம்புல வெந்து இந்த புளியோடு சேர்ந்து அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுவீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.